ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் ஹாலி பீஸ்ட். எல்லாம் அப்படிங்க ஓகேவா? எல்லாரும் நல்லா போய் நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்பவே சாரி. ஏன் சொல்கிறேன்னா, நான் ரொம்ப நாளாக போய் வீடியோ போடலை. வீடியோ போடாத நிறையா நாளில் நம்ம கிரன்ச்சி ரோல் வந்து நியூவாக நிறையா சீரீஸாக தமிழ் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதைத்தான் இன்றைக்கி ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு எப்போ போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த வீடியோ எல்லாருமே ப்ரொமோட் ஆகும். அதனால் எல்லாருமே லைக் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போவோம். இந்த சீரிஸோட பேர் என்னன்னா ஹவு டு லவ் யுவர் எல்ஃப் பிரைட். இது 2017 ரிலீஸ் பண்ணிக்காங்க இந்த சீரிஸ். இதுக்கு டோட்டலாக ஒரு சீசன் இருக்குது. ஒரு சீசன் டோட்டலாக 12 எபிசோட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ எத்தனை எபிசோட் ப்ரோ தமிழ் டப்பிங்கில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 4 எபிசோடு தான் நம்மளுக்கு தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. மிச்சம் மீதி எபிசோடு எப்போ ப்ரோ வரும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வீக்லி ஒரு எபிசோடாக நம்மளுக்கு தமிழ் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நம்ம அன்றைக்கி செக் பண்ணி பார்க்கலாம். இது நம்மளுக்கு எதில் தமிழ் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா, வழக்கம் போல் தான் நம்மளுக்கு கிரன்ச்சி ரோல் ஆப்பில் தான் நம்மளுக்கு தமிழ் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம அன்றைக்கி செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீக்லி ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல. அதோட இந்த சீரிஸோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு மந்திரவாதியாக இருக்கார். அவருக்கு யாரும் அவர் வழியில் வந்து வரக்கூடாது. ஏன்னா அவர் ஒண்டி தான் அந்த இதில் வாழணும்னு ஆசைப்பட்றாரு. அப்படி இருக்கல தான் அந்த ஊரில் ஏலம் விடுறாங்க. அந்த ஏலத்தில் வந்து ஒரு எல்ஃபை வந்து ஏலம் விடுறாங்க. அந்த எல்ஃபை வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், கொலைவோட பண்ணிக்கலாம் அந்த எல்ஃபை அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணை ஏலம் எடுக்க வராங்க. அந்த எல்ஃபை எடுத்தோன்னதுக்கும் நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணு வந்து நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு வந்து நினைக்கிறாங்க, நம்மளைய இந்த வந்து மந்திரவாதி நம்மளை கொல்லத்துக்குதே நம்மளை வாங்கிட்டு போகிறாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோ உண்மையாகவே அந்த பொண்ணை நினச்சி காதில் விழுந்துட்டார். அதனால அந்த பொண்ணை ஏலத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிறாரு. திருப்பி நம்ம ஹீரோ எப்படி அந்த பொண்ணை காதலிச்சாரா இல்லையா, அதுக்கப்புறம் அந்த எல்ஃப் பொண்ணு வந்து அந்த பொண்ணுக்கு என்னென்ன மந்திர பவர்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த சீரிஸை பார்த்து நீங்களே தெரிஞ்சுங்க. ஒரு சூப்பரான சீரிஸை தேடிங்கன்னா இந்த சீரிஸை மிஸ் பண்ணாமவே செக் பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்கோட இப்போதைக்கு கிரன்ச்சி ரோலாக அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்க போகிற அனிமி சீரிஸோட பேர் என்னன்னா சில்லின் இந்த அனதர் வேர்ல்டு வித் லெவல் 2 சூப்பர் பவர் இந்த சீட். இது 2024 இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான ஒரு சீரிஸாக இருக்கும். இது என்ன மாதிரி கேட்டகரினா ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஒரு ஃபேண்டஸியான கேட்டகரியில் இந்த சீரிஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இதுக்கு டோட்டலாக ஒரு சீசன் இருக்குது. ஒரு சீசன் டோட்டலாக 10 எபிசோட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது எதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வழக்கம் போல் தான் நம்மளுக்கு கிரன்ச்சி ரோலில் தான் நம்மளுக்கு தமிழ் டப்பிங் பண்ணி இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்டோரி என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ நம்ம இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு திடீர்னு ஒரு நேரத்தில் அவரை வேற ஒரு உலகத்துக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. அந்த உலகத்தில் மேஜிக் எல்லாமே இருக்கும். அந்த உலகத்தில் நம்ம ஹீரோ தான் ஒரு சுப்ரியர் பவரில் இருப்பான்னு சொல்லி நம்ம ஹீரோவை பூமியிலேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு அந்த பவர் இல்லைன்னு சொல்லி அவர் வேற ஒரு இடத்துக்கு ஒதுக்கி வைப்பாங்க, ஒரு காட்டுக்கு வழியாக. அங்கே போகிற ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்லைம் வரும். அந்த ஸ்லைமை அட்டாக் பண்ணோன்னே அவருக்கு ஃபஸ்ட்டு லெவலில் இருந்த ஒரு லெவல் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த ஸ்லைமை கொண்டதுக்கும் அவருக்கு லெவல் 2 ஆயிடுச்சு. அதனால அவருக்கு ஏகப்பட்ட மேஜிக் பவர் கிடச்சிருச்சு. அதை வச்சு அவர் என்ன பண்ணார், அதுக்கப்புறம் அந்த உலகத்தில் அவர் என்னென்ன பண்ணார், அப்படியே இந்த சீரிஸ் வந்து மூவ் ஆகும். ஒரு சூப்பரான சீரிஸாக இருக்கும். இந்த சீரிஸ் மிஸ் பண்ணாமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு தமிழ் டப்பிங்கோட நம்மளுக்கு கிரன்ச்சி ரோலில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்க போகிற அனிமி சீரிஸோட பேர் என்ன கேட்டிங்கன்னா, மேசல் மேஜிக் அண்டு மசில். இது 2023 போன இயரில் இந்த சீரிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான சீரிஸாக இருக்கும். இது என்ன மாதிரி கேட்டகரினா ஒரு ஆக்ஷன் ஃபேண்டசி ஒரு மேஜிக்கலான கேட்டகரியில் இந்த சீரிஸ் வந்து அவைலபிளாக வரும். இதுக்கு ஒரு சீசன் இருக்குது. ஒரு சீசன் டோட்டலாக 12 எபிசோடுமே இப்போதைக்கு தமிழ் டப்பிங்கோட நம்மளுக்கு கிரன்ச்சி ரோல் அவைலபிளாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் போய் செக் பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங் சூப்பராகவே இருக்குது. மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஸ்டோரி என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் எல்லாருமே மேஜிக் பவரோட தான் பிறந்திருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ அப்படி இல்லை. நம்ம ஹீரோ ஒரு நார்மலாக ஒரு ஹியூமனாக தான் பிறந்திருக்காரு. அந்த உள்ள பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்குமே ஒரு பர்த் மார்க் இருக்கும். அது இருந்தாலே அவங்க எல்லாருமே மேஜிக் பவரோட பிறப்பாங்கன்னு இது இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோ அப்படி பிறக்கலை. அவர் ஒரு இடத்துல தான் நம்ம ஹீரோட அப்பா கண்டுபிடிச்சாரு. அவருக்கு அந்த பர்த் மார்க் இல்லாத காரணத்தினாலே அவரை தனியாகவே அவங்க அப்பா வந்து நம்ம ஹீரோவை தனியாகவே வளர்த்துக்கிட்டு வராரு. அப்படி இருக்க ஒரு நேரத்தில் தான் அவர் வளர்ந்துருக்கையில் அவர் அப்பா வந்து சந்தைக்கு போகிறன்னு ஹீரோட அப்பா சந்தைக்கு போகிற நேரத்தில் நம்ம ஹீரோவுமே கிளம்பி சந்தைக்கு போயிடுவார். போகிற வழியில் அவரோட மூஞ்சியை பார்த்துடுவாங்க. ஏன்னா அவருக்கு அந்த பர்த் மார்க் இல்லாத காரணத்தினாலே அவங்க வந்து போலீஸை கூப்பிட்டு போலீஸ்கிட்ட சொல்லல, இந்த பர்த் மார்க் இல்லாதவங்க இந்த மேஜிக்கல் உலகத்தில் வாழவே வேணாம் அப்படின்னு சொல்லி அழிக்கிற ஒரு கட்டத்தில் தான் திடீர்னு அவரோட அந்த காட்டுக்குள்ளே வாழ்கிற அவர் தனியாக ஒரு வீட்டுக்கு போயிடுவாங்க. அங்கே உங்கள் அப்பா மட்டும் தான் இருக்காங்க. அதனால் உங்கள் அப்பாவை சராமாரியாக தாக்கி அதில் சொல்லியிருக்கணுமே, நீங்கள் சொல்லாத காரணத்தினாலே அந்த பையனை நீங்கள் அழிச்சு தான் ஆனு சொல்லலை. அந்த சுப்ரியர் வராரு. அந்த சுப்ரியர் வந்து சொல்கிறாரு, உங்கள் பையன் உண்மையாகவே ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கான். ஏன்னா அவன் என்னை சாகிற அளவுக்கு அடிச்சிருக்கான். அதனால நீங்கள்
இங்கே மேஜிக் ஸ்கூல்னு இருக்கும். அந்த ஸ்கூலுக்கு நீங்கள் போங்க. போனீங்கன்னாவே அங்கே உள்ள சுப்பீரியராக நீங்கள் மேஜிக் சுப்பீரியராகவே நீங்கள் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லல நம்ம ஹீரோவுமே இங்கே போகிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே ஸ்கூலில் வந்து என்னென்ன நடந்துச்சு அப்படி தான் இந்த சீரிஸ் வந்து மூவ் ஆகும். ஒரு சூப்பரான ஒரு சீரிஸாக இருக்கும். நீங்கள் ஹாரி பாட்டர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான மேஜிக்கை நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சீரிஸாக நம்மளுக்கு இப்போதைக்கு கொண்டு வந்திருக்காங்க. மிஸ் பண்ணாமல் போய் செக் பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்கோட இப்போதைக்கு கிரன்ச்சி ரோலில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற அனிமி சீரிஸோட பேருன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் ஸ்டோன். இது 2019 இந்த சீரிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு டோட்டலாக 3 சீசன் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு சீசன் வந்து நம்மளுக்கு தமிழ் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுவுமே நம்மளுக்கு 2ஆக பிரிக்க போகிறாங்க. எப்படின்னா இதுக்கு ஃபஸ்ட் சீசனில் டோட்டலாக 24 எபிசோடு. அதை 2ஆக பிரித்தாங்கன்னா நம்மளுக்கு 12 எபிசோடாக பிரிப்பாங்க. அதே மாதிரி இப்போதைக்கு 12 எபிசோட் நம்மளுக்கு தமிழ் டப்பிங்கோட நம்மளுக்கு கிரன்ச்சி ரோலில் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் 13லேருந்து 24 எபிசோட நம்மளுக்கு ஜூன் 26 நெக்ஸ்ட் மந்த் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க தமிழ் டப்பிங் பண்ணி. அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு 2வது பார்ட்டாக அதோட இந்த சீரிஸோட ஸ்டோரி என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எர்த்தில் ஒரு அட்டாக் நடக்குது. அந்த அட்டாக்கானால் எல்லாருமே சிலையாக மாறி போயிடுறாங்க. அது மில்லியன் வருஷம்க்கான பிறகு நம்ம ஹீரோ வந்து அங்கே அந்த பாறையிலேருந்து உடஞ்சி அவர் ஒரு நல்ல ஒரு ஹியூமனாக பிறக்கிறாரு. அவர் ஏற்கனவே ஒரு சயின்ஸில் நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கனால இந்த உலகத்தை திருப்பியும் அந்த சிவிலைசேஷனை மாற்றதுக்காண்டி அவர் என்னென்ன பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவங்க இந்த பூமியை சிவிலைசேஷனை நல்லா கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி இந்த சீரிஸை பாருங்கள். அதோட எதனால் அவங்க இப்படி மாறினாங்க, கல்லாக மாறினாங்கன்னு சொல்லி இந்த சீரிஸை பார்த்து நீங்களே தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சூப்பரான ஒரு சீரிஸ் வந்து இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் போய் செக் பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்கோட இப்போதைக்கு கிரன்ச்சி ரோலில் அவைலபிளாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற அனிமி சீரிஸோட பேருன்னு கேட்டிங்கன்னா பிளாக் பட்லர் பப்ளிக் ஸ்கூல் ஆர்க். இது 2024 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் அந்த சீரிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு டோட்டலாக 4 சீசன் இருக்குது. 4வது சீசன் ஒன்றே நம்மளுக்கு இப்போதைக்கு தமிழ் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 4வது சீசன் டோட்டலாக 12 எபிசோட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் இப்போதைக்கு 6 எபிசோடோட நம்மளுக்கு தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் போய் செக் பண்ணி பாருங்கள். வீக்லி நம்மளுக்கு சனிக்கிழமை நம்மளுக்கு ஒரு எபிசோடாக நம்மளுக்கு கிரன்ச்சி ரோலில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நம்ம அப்போ செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட யார் நீங்கள் கிரன்ச்சி ரோலோட சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன்னு முக்கியமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட இப்போதைக்கு கொஞ்சம் நம்மளோட இதுக்கு விஷயத்துக்கு வருவோம். இப்போதைக்கு ரொம்ப நாளாக வீடியோ போடாதனால நம்மளோட குரல் எல்லாமே மாறி போயிருக்கு. அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண நான் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை கொடுங்க. நானும் உங்களுக்கு ஏகப்பட்ட நியூவாக நிறைய அப்டேட் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அதனால் மிஸ் பண்ணாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் வரட்டா. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கல்ல.